அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இந்த 16ஆம் தேதி இருந்து நம்ம ஒவ்வொரு டாஸ்கையுமே நாங்கள் மாற்றிடும். இப்போ நோய் குணம் நாங்கள் போட்டுன்னு வந்தோம். இடையே நிப்பாட்டி நினைக்குமானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் நான் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் பார்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம். அதுவும் இந்த நிப்பாட்டலை, அதுவும் வெள்ளிக்கிழமை பின்னர் மட்டும் எப்பவும் போட்டு வரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் பிரித்து இப்போ ஒவ்வொரு செய்தியாக போட்டுன்னு வரேன். இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒற்றப்பட்ட போடுற கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். பேசி இன்றைக்கி ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசிட்டு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்டா இன்றைக்கி செய்தி விரிவான செய்தியை போட்டால் நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சி போடணும். அதுக்கு அடுத்த நாள் விரிவான செய்தி, அடுத்து விட்ட நிகழ்ச்சி இருந்தால் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்லவா. அதனால் அதை நான் என்ன செஞ்சிடறேன், இப்போ எந்த நேரத்தில் இது நடக்குன்னு சொல்லி குறித்து போட்டேன். அப்போ நம்ம எல்லாத்தையும் பேசி கரெக்டாக பண்ணி போடலாம். அதனால் அடுத்த நாள் இதை நிப்பாட்டிட்டு இந்த விபச்சாரத்தை பற்றியா இப்போ தவறான கனியாக முடிக்காமல் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதனால் நடக்கும் பிரச்சனைகள் பார்க்கணுத்துக்கு இலங்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் நடந்துக்குது. என்னென்னு பார்க்கணுத்துக்கு ஒரு 2-3 பிள்ளை கொலை செஞ்சும் இல்லை உயிரோடையும் குப்பைக்குள்ளே தூக்கி போட்டுட்டு தாய்மார்களோ இல்லை அவங்களுக்கு எதிரிகள் போட்டு போய்க்கிறாங்க. இந்த உண்மைத்தன்மைகளை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும்னு பார்க்கறதுக்கு இது உண்மையாகவே தாய் திருமணமானவளா இல்லை திருமணம் ஆகாமல் இந்த பிள்ளையை பெற்று கொண்டாளான்னு சின்ன ஒரு டவுட் தான் அதிகமான இதுக்கு கேள்வி. இந்த கல் நெஞ்சிக்காரி தாயின்னு சொல்லி சில நேரங்களில் பேர்கள் பச்சை குட்டப்படுகிறது. அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா கட்டாயம் இந்த விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். இது அரசாங்கம் முன்னெடுத்து செஞ்சு தான் ஆகணும். திருமணம் ஆகாமல் யாரும் உதவி கொள்ளக்கூடாது. அப்படி கொள்கிற இது செஞ்சால் அவங்கள்ட்ட நஷ்ட இது கேட்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் எப்படின்னு பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள்னு அடுத்தது போக பார்க்கலாம். கட்டாயமாக பிள்ளைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியும் உங்களுக்கு என்ன ஒரு தப்பு நடந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி ஆகணும். சரியா? இல்லாட்டி உங்களை வளர்த்து நீங்கள் சொல்லி ஆகணும். அது போல் பார்க்கறதுக்கு ஆண் பிள்ளையாக்கலாம் பெண் பிள்ளையாக்கலாம் என்ன ஒரு காரணமும் தனியாக நீங்கள் நிற்கக்கூடாது. கூட்டமாக நில்லுங்க. இல்லையா? குளிக்க போகும்போதும் சரியா இல்லை கூட்டமாக போங்க. வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தனிப்படுற இது ஒன்று வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கால் பண்ணி வர சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் உங்கள் வீட்டு விடுவீங்க. இதுதான் இந்த பிடிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. நிச்சயமாக பெரியவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷன் வந்தால் தான் புகை பிடிக்கும் கூடியனால இப்போ குழந்தைகளுக்கு தான் இது பாதுகாப்பு தேவைப்படுது. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.